வீக்லி 4 டேஸ் ஒர்க்கு 3 டேஸ் ஆஃப். வாரத்தில் 48 மணி நேரம் என்பதை அதை மீற முடியாது, சட்டமாக மீற முடியாது. உற்பத்தி அடைகின்ற போது இந்தியாவுடைய பொருளாதார வளர்ச்சி அதிகமாக இருக்கும். நாலு இருக்கக்கூடிய தொழிலாளிகளை பிரிச்சு உற்பத்தி துறையில மற்ற எல்லா துறையும் உற்பத்தி செய்ய வேலை செஞ்சிட்டோம்னா 24/7 வேலை செஞ்சிட முடியும். ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் தொடர்ந்து வேலை செய்தால் அது என்னவாக மாறும்? இப்ப நர்ஸ்லாம் இருக்காங்க, ஹாஸ்பிட்டல் ஷிஃப்ட் பார்க்குறா, 12 மணி நேரத்துக்கு ஒரு ஷிஃப்ட். அது எவ்வளவு பெரிய மன உளைச்சலை ஏற்படுத்துகின்றது நர்ஸுகளை செவிலியர்கள் போய் கேட்டால் தெரியும். அது ஒரு மிகப்பெரிய உழைப்பு சூண்டல். தொழிலாளிகளிடம் பங்களிப்பு இல்லாமல் தொழிலாளர்களை உடல் நலன் பாதுகாக்காமல் இது எப்படி நடக்கும்? மிகப்பெரிய மன உளைச்சலையும் எதிர்காலத்தில் நோயை உருவாக்கக்கூடியதாக இருக்கும். இது இந்திய தொழிலாளி சந்தைக்கு உகந்ததல்ல. வாரத்தில் 4 நாட்கள் வேலை, ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் ஒரு அலுவலகத்தில், உற்பத்தி துறையில், ஐடி துறையில், இல்லை இன்னபிற துறைகளில் ஒரு தொழிலாளி வேலை செய்ய முடியுமா? அதை தொடர்ந்து 4 நாட்களுக்கு செய்ய முடியுமா? அதை தொடர்ந்து அவருடைய பணிக்காலம் முழுக்க 60 ஆண்டுகள் தொடர்ந்து செய்ய முடியுமா? அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டிஜே சங்கர். நாம் தொடர்ந்து பல்வேறு பதிவுகளை போட்டு வரோம். நம்ம சேனல் ஒரு சோஷியல் அவேர்னஸ் சேனல். இன்றைக்கு ஒரு புதிதாக ஒரு வீடியோ. உலகளாவிய மேலை நாடுகளில் ஒரு நாளைக்கு 12 மணி நேரம், வாரத்தில் 4 நாட்கள் வேலை என்ற வகையில் ஒரு பைலட் ஸ்டடியாக அதை செய்து அமெரிக்கா, ஆஸ்திரேலியா போன்ற ஆங்கிலம் பேசுகின்ற நாடுகள் நடைமுறைப்படுத்தியாகிவிட்டது. அதே போல இந்தியாவில் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று தொடர்ந்து பேசிட்டு வந்தாங்க. அதை நடைமுறைப்படுத்துவதாக சட்டமும் இயற்றப்பட்டதாகவும் அது விரைவில் நடைமுறைக்கு வர இருக்கிறது என்ற விஷயத்தையும் நம்ம தொடர்ந்து பார்த்திருப்போம். பத்திரிகையில் வந்திருக்கு. அது தொடர்பான வீடியோ தான் அது. நமது சேனலை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிற நண்பர்கள், புதிதாக பார்க்கக்கூடிய அன்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, குறிப்பாக கமெண்ட் பண்ணுங்க என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இன்றைக்கு பேசும் பொருள் என்னன்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய தொழில் நிறுவனங்களில் தொழிலாளிகளுக்கு வாரத்தில் 4 நாட்கள் வேலை, அதாவது வீக்லி 4 டேஸ் ஒர்க்கு 3 டேஸ் ஆஃப். இப்போ ஏற்கனவே ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் வேலை செய்யலாம், அதிகப்படியாக 2 மணி நேரம் ஓவர் டைம் என்ற வகையில் இருக்கு. தொடர்ந்து இந்தியாவில் இருக்க முதலாளிகள், இந்தியாவில் இருக்கக்கூடிய பெருநிறுவனங்கள் ஒரு வேலை நேரத்தை 12 மணி நேரம் ஆக்கணும், 12 மணி நேரம் தொடர்ந்து குரல் கொடுத்துட்டு வராங்க. அதுல குறிப்பாக இன்ஃபோசிஸ் நிறுவனத்தின் நாராயணமூர்த்தி அவர்களும், எல்என்டி நிறுவனத்தின் எஸ்என் சுப்பிரமணியம் அவர்கள் இந்த கருத்தை தொடர்ந்து வலியுறுத்தி வராங்க. இந்தியாவினுடைய தொழில்துறை நிறுவனங்களுடைய கூட்டமைப்பு இந்த கருத்தை தொடர்ந்து அரசாங்கத்தை வற்புறுத்திட்டு வருது. இந்த நிலையில்தான் மத்திய அரசு, மோடி அரசு ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் 4 நாட்கள் வேலை செய்தால் போதும், 3 நாட்கள் விடுமுறை என்ற வகையில் ஒரு சட்ட திருத்தத்தை, தொழிலாளர் நல சட்டத்தில் சட்ட திருத்தத்தை கொண்டு வரப்போவதாக அறிவித்திருக்கிறாங்க. அது உண்மையாகவும் இருக்கிறது. அது அந்த லேபர் கோடு என்று சொல்லக்கூடிய அந்த கோடுல அமெண்ட்மெண்ட்ல வரப்போகிறது என்று தகவல் சொல்றாங்க. என்ன இதை பற்றிய விவாதத்தான், இதை பற்றிய வீடியோ தான். வாரத்தில் 48 மணி நேரம் என்பதை அதை மீற முடியாது, சட்டமாக மீற முடியாது. அப்போ அதே 48 மணி நேரத்தை ஒரு நாளைக்கு 12 மணி நேரம், 4 நாட்களுக்கு 4 12 48 மணி நேரம் என்று வேலை செய்தால் தொழிற்சாலைகளில் பொருளை உற்பத்தி செய்ய முடியும். இந்தியா அதிகமான வளர்ச்சி அடையும். உற்பத்தி அடைகின்ற போது இந்தியாவுடைய பொருளாதார வளர்ச்சி அதிகமாக இருக்கும், ஜிடிபி உயரும் என்று ஆட்சியாளர்கள் நினைக்கிறாங்க, முதலாளிகள் நினைக்கிறாங்க. இதில் மிகப்பெரிய சூட்சமம் என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா, இப்போ வாரத்தில் ஒரு நாள் லீவு, சில இடங்கள் 2 நாள் லீவு, அரசு நிறுவனங்கள் 2 நாள் லீவு. இப்போ ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் வேலை செய்கின்ற பொழுது 4 நாட்கள் வேலை செய்தா அப்போ 3 நாள் ஆஃப். இந்த திட்டத்தை எங்கெல்லாம் அமல்படுத்த முடியும்? காமர்ஸ் நிறுவனத்தில் அமல்படுத்த முடியும், ஐடி துறையில் அமல்படுத்த முடியும், வேறு சில நிறுவனத்தில் அமல்படுத்த முடியும். ஆனால் தொழிற்சாலைகளில் அமல்படுத்துவது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் என்று சொல்றோம். அப்போ தொழிற்சாலையில் அமல்படுத்தினா தொழிற்சாலை சட்டத்தில் திருத்தம் கொண்டு வரணும். பொதுவாக தொழிலாளர்கள் வேலை நேரத்தில் திருத்தம் கொண்டு வரோம். அரசு சட்ட திருத்தம் கொண்டு வந்தாலும் கூட அமலாக்குவது சிக்கல் இருக்கும் என்று ஒரு சிலர் சொல்றாங்க. இப்போ முதலாளிகளோட நோக்கம் என்னவாக இருந்தது? முதலாளிகளோட நோக்கம் 24/7, 24 மணி நேரம் வேலை செய்ய வேண்டும், வாரத்தில் 7 நாட்களில் வேலை செய்யும் என்பது அவர்களோட நோக்கம். அந்த நோக்கம் இதில் மறைமுகமாக அமுலாகிறது. எப்படி அமுலாகிறதுனா, வாரத்தில் 4 நாட்கள் வேலை என்று சொன்னா 3 நாள் ஆஃப். எல்லா தொழிலாளிகளுக்கும் 3 நாள் ஆஃப் கொடுக்கணும். ஒரு உற்பத்தி தொழில் இருக்கக்கூடிய, இல்லை ஏற்கனவே ஐடி துறையில 12 மணி நேரம், ஏற்கனவே 10 மணி நேரம், 11 மணி நேரம், 12 வேலை செய்யறாங்க. ஒர்க் ஃப்ரம் ஹோம்னா 12 மணி நேரம் தாராளமாக வேலை செய்யறாங்க. இப்போ அவங்க என்ன செஞ்சிட முடியும்னா, உற்பத்தி துறையில் இருக்கிற தொழிலாளிகளை அந்த நம்பர்ஸ் பிரித்து திங்கள், செவ்வாய், புதன், வியாழன் ஒரு குறிப்பிட்ட நம்பரு, செவ்வாய் 3 நாள் அப்புறம் லீவு, செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி இந்த 4 நாளுக்கு ஒரு பேட்ச், அப்புறம் அவங்களுக்கு 3 நாள் லீவு, அப்புறம் புதன், வியாழன், வெள்ளி அப்புறம் அவங்களுக்கு ஒரு 3 நாள் லீவு அப்படின்னு 4 நாள் இருக்கக்கூடிய தொழிலாளிகளை பிரித்து உற்பத்தி துறையில மற்ற எல்லா துறையும் உற்பத்தி செய்ய வேலை செஞ்சிட்டோம்னா 24/7 வேலை செஞ்சிட முடியும். அதுதான் அவருடைய நோக்கம்.
ஒரு உற்பத்தி நிறுவனம் ஒரு தொழில் நிறுவனம் 24 மணி நேரமும் வேலை செய்யணும், வாரத்தில் 7 நாட்களும் வேலை செய்யணும் என்று அவருடைய எண்ணம் இது ஈஸியாக ஈரடிடும். ஈரடுகின்ற அந்த சூழலில் தான் அதை தான் மத்திய அரசு விரும்புது. உலகளாவிய வளர்ந்த நாடுகளும் அதை நோக்கி அங்கே பயணிக்கிறாங்க. இந்தியாவில் அதை கொண்டு வருவதற்கான முயற்சிகள் நடக்கிறது. இந்த சட்ட திருத்தத்தின் மூலமாக வர இருக்கிறது என்ற விஷயத்தையும் நாம் இதோடு சேர்த்து பார்க்க வேண்டியதாக இருக்கு. இப்போ என்ன சொல்றாங்கன்னா, ஒரு பிடிஏ அறிக்கையின்படி புதிய அமைப்புக்கான திட்டங்களும் விதிகளும் ஏற்கனவே தயார் நிலையில் இருக்கு. அது விரைவில் சட்டமாக வரும். அந்த சட்டம் அமலாகின்ற பொழுது அதற்கு பிறகு அந்த சட்டத்திற்கு மாநிலங்கள் விதிகளை உருவாக்க வேண்டும். அந்த நிலையில்தான் இந்தியாவில் இருக்கிறது என்று சில செய்திகள் நமக்கு நம்பகமான செய்திகள் சொல்லுது. சரி, இந்தியாவில் இது சாத்தியமா என்ற ஒரு கேள்வி இருக்கு. இந்தியாவில் இது சாத்தியமா? சாத்தியப்படுத்த வேண்டும். சாத்தியம் என்று பெரும் முதலாளிகள் நினைக்கிறாங்க. ஐடி நிறுவன முதலாளிகள், நிறுவனத்தினுடைய பெரும் முதலாளிகள் நினைக்கிறாங்க. மாநில அரசு, மத்திய அரசு நினைக்குது. முதலாளித்துவ கோட்பாட்டை கொண்டு லாபம் மட்டுமே குறிக்கோளாக கொண்டு இயங்குகின்ற பார்க்கின்ற பார்வையில் இருக்கின்றவர்கள் அதை உறுதியாக நம்புறாங்க. ஆனா ஒரு இயல்பா என்னன்னா, இந்தியாவினுடைய தொழிலாளி வர்க்கம் 8 மணி நேர வேலை, 8 மணி நேர ஓய்வு, 8 மணி நேரம் உறக்கம் என்ற அந்த திட்டத்தில் கிட்டத்தட்ட அவங்க ஒரு 100 ஆண்டுகளாக பயணித்து வந்துட்டாங்க. 100 ஆண்டுகளாக பயணித்து வந்த அந்த தொழிலாளிகள் இப்பொழுது உற்பத்தி துறையில ஐடியில வேலை செய்யறாங்கன்னு ஐடியை தாண்டி மற்ற இடங்களை பாருங்க. அவங்க எப்படி சடனா ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் எப்படி வேலை செய்வாங்க? ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் தொடர்ந்து வேலை செய்தால் அது என்னவாக மாறும்? இப்ப நர்ஸ்லாம் இருக்காங்க, ஹாஸ்பிட்டல் ஷிஃப்ட் பார்க்குறா, 12 மணி நேரத்துக்கு ஒரு ஷிஃப்ட். அது எவ்வளவு பெரிய மன உளைச்சலை ஏற்படுத்துகின்றது நர்ஸுகளை செவிலியர்கள் போய் கேட்டால் தெரியும். அது ஒரு மிகப்பெரிய உழைப்பு சூண்டல். 124 3 ஷிஃப்ட் போறதுக்கு பதிலாக 2 ஷிஃப்ட் போட்டுட்டு 2 பேருக்கான ஊதியத்தை கொடுத்து ஒரு ஊதியத்தை அந்த ஹாஸ்பிட்டல் நிறுவனம் மிச்சப்படுத்துது. அவங்களுக்கு லாபத்தை அதிகம் பார்க்குறாங்க. அதே போலதான் இப்பொழுது இருக்கக்கூடிய அந்த 4 நாட்கள் வேலை 3 நாள் ஆஃப் என்ற திட்டம் வந்துச்சு அப்படின்னு சொன்னா பெருநிறுவனங்களுக்கு லாபம் அதிகரிக்கும், உற்பத்தி அதிகரிக்கும், 24/7 வேலை செய்வாங்க, எல்லாம் செய்வாங்க. ஆனால் தொழிலாளிகள் ஊதியம் உயரப்போவதில்லை, அதே ஊதியம் தான் இருக்க போகுது. என்ன சொல்ற, 48 மணி நேரத்தை வேலை செய்யறேன், வீக்லி 48 hours, அது வீக்லியே செய்வதுன்னா 4 days செய்றீங்க, ஆனால் உங்களுக்கு சம்பளம் உயர்வு கிடையாது, ஆசிட்டிஸ் தான். ஆனால் ஒரு நாள் 12 மணி நேரம் வேலை செய்கின்ற பொழுது அதனால் அவருடைய உடம்பு மனது எந்த அளவுக்கு பாதிக்கப்படும் என்பதற்கு அதனால் ஏற்படுகின்ற அவசியங்களுக்கு, உபாதைகளுக்கு, மருத்துவ செலவினங்களுக்கு நிர்வாகம் பொறுப்பேற்றுக் கொள்ளணும். இதெல்லாம் இந்த நடைமுறை சிக்கல் இருக்கு. இதெல்லாம் அரசாங்கம் கவனிக்குதா? சட்டத்தை கொண்டு வருவர் கவனிக்கிறார்களா என்று பார்க்க வேண்டியதாக இருக்கு. இதெல்லாம் அவங்க நினைப்பதே கிடையாது. நிறுவனம் இயங்கணும், லாபத்தை உருவாக்கணும், லாபத்தில் அதிகமாக இருக்கணும். இந்தியா பொருளாதார உற்பத்தி அதிகமாகி உலக வல்லரசாக வேகம் மாறிடணும். அது இப்படி நடக்கும். தொழிலாளிகளிடம் பங்களிப்பு இல்லாமல், தொழிலாளர்களின் உடல் நலன் பாதுகாக்காமல் இது எப்படி நடக்கும் என்பதையும் ஆட்சியாளர் நினைக்கணும்ல. மேல அவங்க என்ன சொல்றாங்கன்னா, விவசாய உற்பத்தி மற்றும் சுகாதாரம் போன்ற பிற தொழில்கள் 4 நாட்கள் வேலை என்பதை வாரத்திற்கு 4 நாட்களுக்கு வேலை இன்று மாறுவதற்கு கடினமாக இருக்கும். உற்பத்தி மற்றும் சுகாதார விஷயத்தில் இடைவிடாத செயல்பாடுகள் சுழற்சி முறையில் இயங்குகின்ற போது 12 மணி நேர ஷிப்ட் என்பது செயல்படுத்துவது சவாலானதாக இருக்கும். தொழிற்சாலை ஊழியர்களோ அல்லது செவிலியர்களோ 12 மணி நேரம் வேலை செய்வது என்பது மிகப்பெரிய மன உளைச்சலையும் எதிர்காலத்தில் நோயை உருவாக்கக்கூடியதாக இருக்கும். இது இந்திய தொழிலாளி சந்தைக்கு உகந்ததல்ல என்றும் ஒரு சிலர் கருத்துக்களை வெளியிட்டிருக்காங்க. ஆக வாரத்தில் 4 நாட்கள் வேலை என்று வருகின்ற பொழுது அது இந்திய உழைப்பாளிகளுக்கு, இந்திய உழைப்பாளி சந்தைக்கு, நமது அந்த கல்ச்சருக்கு பயன்படாதா என்ற விஷயத்தில் மிகப்பெரிய விவாத பொருளாக மாறி இருக்கிறது. ஆனால் மத்திய அரசு இதை கொண்டு தீர்வோம் என்றும் அதற்கான சட்டங்களில் மாற்றத்தை கொண்டு வருகிற அனைத்து நடவடிக்கைகளும் எடுத்திருக்கிறது என்ற தகவலும் வந்திருக்கு. அப்படிப்பட்ட அந்த லேபர் கோட்ல அது வருகின்ற பொழுது அது இந்தியாவில் இருக்கக்கூடிய தொழிற்சங்கங்கள், இந்தியாவில் இருக்கிற தொழிலாளி வர்க்கம் அனுமதிக்காதா, ஏற்பாங்களா, ஏற்க மாட்டாங்களா, போராட்ட களத்திற்கு செல்வார்களா என்பதெல்லாம் நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டியதாக இருக்கு. இந்த வீடியோவை பார்க்கின்ற உங்களை பார்த்து நான் கேட்கின்றேன், வாரத்தில் 4 நாட்கள் வேலை, ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் ஒரு அலுவலகத்தில், உற்பத்தி துறையில், ஐடி துறையில், இல்லை இன்னபிற துறைகளில் ஒரு தொழிலாளி வேலை செய்ய முடியுமா? அதை தொடர்ந்து 4 நாட்களுக்கு செய்ய முடியுமா? அதை தொடர்ந்து அவருடைய பணிக்காலம் முழுக்க 60 ஆண்டுகள் தொடர்ந்து செய்ய முடியுமா? அப்படி செய்தால் அவர் என்னவாக மாறும்? அவர் மனநிலையில் என்ன மாற்றம் மாறும்? அவருடைய குணநலன் என்ன மாற்றம் வரும்? அது இந்திய தொழிலாளி வர்க்கத்துக்கு, இந்திய தொழிலாளி வர்க்க கலாச்சாரத்திற்கு உகந்ததாக இருக்குமா, இருக்காதா? இந்த வீடியோவை பார்க்கின்ற நீங்கள் உங்கள் கருத்துக்களை பதிவு செய்யுங்க. இது சரியா தவறா? மத்திய அரசு முன்மொழிந்து வர இருக்கின்ற இந்த சட்ட திருத்தம் வாரத்தில் 4 நாட்கள் வேலை என்பது ஏற்புடையதில்லையா என்ற கருத்தை நீங்கள் பதிவிட வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொண்டு மீண்டும் வேறொரு காணொளியில் சந்திப்போம். அன்டில் தென் பை. நான் உங்கள் டிஜே சங்கர். நன்றி, வணக்கம்.